ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரதர் அண்ட் சிஸ்டர் காம்பினேஷனில் தான் மூவி வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால் 3 பிரதர்ஸுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இதில் நடுவில் வரது தான் ஃபர்ஸ்ட் பிரதரு, பின்னாடி இருக்கிற 2 பேரும் செகண்ட் பிரதர், அதுக்கப்புறம் தேர்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் பிரதர் வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கிள் கிட்ட போயிட்டு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அங்கிள் வந்துட்டு அப்பாவோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது, எப்போ வேணும்னாலும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட போயிட்டு, என்னோட சொந்த பொண்ணை நான் கடைசியாக இறக்கறதுக்குள்ள ஒரு தடவையாவது நான் பார்த்தாகணும், ஸோ அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது தங்கச்சி எங்கே கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு, நான் வர வரைக்குமே அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிளுமே நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 3 பேரும் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இது அந்த அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபோட பொண்ணு வந்து பார்த்துடுறாங்க. அப்போ பொண்ணு வந்துட்டு, இவங்க வந்து அந்த தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவாங்களாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அம்மா வந்து அவள் காணாமல் போய் 20 வருஷம் ஆச்சு, கண்டிப்பாக அவளை திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் 3 அண்ணனுங்களுமே தங்கச்சியை தேடிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சியை வந்து வேற ஒரு அப்பா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அப்பாவோட ஒய்ஃபும் அவனோட அண்ணனும் சேர்ந்து இவங்க 2 பேத்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு, இந்த ராத்திரி வந்து எங்கள் 2 பேத்தையும் வெளியே அனுப்புறீங்களே, நாங்கள் வந்து எங்கே போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அம்மா வந்து, உன்னை வச்சு ஏதாவது காசு பணம் தேரும் அப்படின்னு பார்த்தா உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது, அதனால நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அண்ணன் வந்துட்டு, நீ வந்து என்னோட ஸ்டெப் தங்கச்சியாக இருந்தாலுமே நீ என்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை, ஸோ அதனால் உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால் நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மா வந்துட்டு, நாங்கள் இனிமேல் இந்த வீட்டை விற்கிறதா இருக்கோம், அதனால் நீங்கள் திருப்பி இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே வச்சு கதவை சாத்திடுறாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு, ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கதவை மூடிட்டு போயிடுறாங்க. அப்போ அப்பா வந்து இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வாயிலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் வந்து இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளேயே அப்பா வந்து அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. அப்பாவை இவளால் தூக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அப்பா சேர்த்து வச்சிருந்த காசு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இதில் வந்து கொஞ்சம் காசு இருக்குமா, இதை வந்து நீ எடுத்துட்டு இங்கேருந்து போயிடு, என்னை காப்பாற்ற வந்து நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கச்சி வந்து அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அப்பா வந்துட்டு, இங்கே பாருமா, நான் எப்படி இருந்தாலும் இறக்க தான் போகிறேன், அதனால இந்த காசு எடுத்துட்டு நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பிரதருமே அந்த சைடு போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போது தூரமாக இவங்க 2 பேரும் இருக்கிறது தெரியுது. அதனால கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போய் பார்க்குறாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட கேட்குறா. அதனால இவங்களுமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவோட நிலைமை வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு. இப்போ தங்கச்சி 3 பேர்கிட்டையுமே போயிட்டு, என்னோட அப்பாவை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் திருப்பி ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணியே ஆகணும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் தங்கச்சியோட மூஞ்ச நல்லா உத்து பார்க்கும்போது தான் பழைய ஞாபகம் வந்து ஒன்று வர ஆரம்பிக்குது. அதில் தங்கச்சி வந்து அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் கண்ணுக்கு கீழே கருப்பாக இருக்குல்ல, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அம்மா வந்து அப்படிலாம் இல்லை, இதுதான் உன்னோட ஃபேஸ்லேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இப்போ பாஸ்ட்ல இருந்த தங்கச்சிக்கு வந்து மச்சம் இருந்திருக்கும்ல, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தங்கச்சியோட மூஞ்சிலையும் மச்சம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, நீ என்னோட தங்கச்சியை நடிக்கிறதுக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ திருப்பியும் தங்கச்சி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதில் இவ சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு ரவுடி கேங்ல இருந்து 4-5 பேர் வந்து இவளை வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு செகண்ட் பிரதர் வந்துட்டு, நீ என்னோட வீட்டுக்கு வந்த அப்படின்னா உனக்கு தேவையானது எல்லாமே நானே பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட ஹீரோயின் வந்துட்டு, இப்போ என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இவங்களை விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் பிரதருக்கு அங்கிள் வந்து கால் பண்ணிட்டு, உங்களோட அப்பாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, அவங்க வந்து எப்போ வேணும்னாலும் இறக்குற நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து வேற வழி இல்லாமல், நான் வந்து தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அங்கிளுக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து தங்கச்சி கிட்ட போயிட்டு, எங்களோட அப்பாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, நீ வீட்டுக்கு
வந்தால் மட்டும்தான் அவங்களோட உடம்ப வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு அப்படின்னா என்னோட அப்பாவோட நிலைமை என்ன ஆகுறது, அவங்களுமே வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னோட அப்பாவை வந்து நானே பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு 1,00,000 ரூபாய் தரேன், அதை வச்சுட்டு நீ என்னோட வீட்டுக்கு நடிக்கிறதுக்காக வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ கூட தங்கச்சி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, "இங்க பாரு நான் வந்து உன்னை காப்பாத்துனேன்ல, அதே மாதிரி நீயும் வந்து என்ன காப்பாத்தக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறான். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்போ அவளோட மனசுக்குள்ள என்னையும் என்னோட அப்பாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஸோ நான் இவங்க கிட்ட போய் ஆக்டிங் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு காசு கொடுப்பாங்க. அதை வச்சு நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, "இங்கே பாரு இன்னமும் உன்னோட பேர் வந்து ஜி, அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் பிரதரு, இவன் தான் வந்து தேர்ட் பிரதரு, அதுக்கப்புறம் இவன் தான் வந்து செகண்ட் பிரதரு. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரையுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் அப்பா வந்து அவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்தவர் தங்கச்சி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சீக்கிரமாக இங்கே அவளை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஷாக் ஆகுது. என்னடா இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சா கண்டுபிடிச்சிட்டதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட, "அது எப்படி 7 வயசில் காணாமல் போனவ இப்போ வந்து கிடைப்பா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தங்கச்சியுமே வந்துட்டு, "எனக்கும் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது, அவங்க உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யாரையாவது ஒருத்தரை நடிக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்க போறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவும் இந்த மாதிரியான நேரத்துல அவங்க கண்டிப்பா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மா வந்துட்டு அவங்களோட மனசுக்குள்ள, இப்ப வந்து எல்லாம் நடக்கிற மாரி நடக்கட்டும், ஆனா போக போக அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் 3 பிரதர்ஸ் சேர்ந்து ரொம்பவே மாசா வீட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. கூடவே வந்து தங்கச்சியும் கூட்டிட்டு வராங்க. வீட்டை பார்த்த உடனே தங்கச்சி வாயடிச்சு போயிடுறா. அப்ப பக்கத்துல இருக்கிற சர்வெண்ட் எல்லாருமே தங்கச்சிக்கு வந்து விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிட்டு, "இவங்க எல்லாருமே வந்து யாரு, உங்களோட சொந்தக்காரங்களா?" அப்படின்னு கேட்குறா. அப்போ தேர்ட் பிரதர் வந்து, "நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவங்க எல்லாருமே நம்மளோட வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தங்கச்சி எவ்வளோ கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து, "வா வீட்டுக்குள்ள போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. தங்கச்சியுமே வந்து கையை கொடுக்குறா. அப்பதான் வந்து இவங்களோட பாஸ்ட் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்படிதான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து தங்கச்சி கிட்ட கையை வந்து கேட்டிருப்பாங்க, இவளும் வந்து கொடுத்துருப்பா. இதுதான் வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது. அப்படியே உள்ள வந்து தங்கச்சியை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சர்வெண்ட் எல்லாருமே நகை, ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா வந்து அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து, "உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்து போட்டுட்டு வா, நம்ம வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கச்சிக்கு ஒரே ஷாக்கு. "என்னது, நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு வரவா?" அப்படின்னு கேட்குறா. இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கச்சி ஹாப்பி ஆயிட்டு, "அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. கூடவே வந்து ஜுவல்லரியும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வரா. இந்த 3 பேத்துக்கும் இவளை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. தேர்ட் பிரதர் வந்து, "எனக்கு என்னமோ நீ தான் வந்து என்னோட உண்மையான தங்கச்சியா இருப்பியோன்னு தோணுது, ஏன்னா அந்த அளவு நீ வந்து கரெக்டா இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அப்ப அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட போயிட்டு, "நீ என்கிட்ட உண்மையா தானே சொல்ற, இது எதுவுமே பொய் கிடையாதுல" அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப தங்கச்சி வந்துட்டு டக்குன்னு போய் அப்பாவை ஹக் பண்ணிட்டு, "அப்பா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டிங்கா வந்து போட்டுடுறா. அப்பாவுமே தங்கச்சியோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த மச்சத்தெல்லாம் பார்த்துட்டு, "உண்மையாவே நீ தான் என்னோட பொண்ணா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பொண்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அம்மா வந்துட்டு, "இப்படி டக்குன்னு அவசரப்படாதீங்க, நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவ தான் உண்மையான தங்கச்சியா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வந்துரும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கச்சி வந்துட்டு, "வராத அழகிய வா வா" அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு, "இங்கே பாருங்கப்பா, நான் வந்து உங்களை எத்தனை நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன், ஆனால் இப்படிலாம் பேசி என்னோட மனசை வந்து நீங்கள் ரொம்ப நோகடிக்கிறீங்க" அப்படின்னு சொல்கிறா. இப்போ செகண்ட் பிரதர் வந்து தேர்ட் பிரதர் கிட்ட போயிட்டு, "நம்ம நினச்சதை விட இவ பெரிய நடிகையா இருப்பா போல இருக்கு, கண்டிப்பாக அப்பா நம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே தங்கச்சி போட்ட ஆக்டிங் எல்லாத்தையுமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால மகளாவுமே ஏற்றுக்கிறாங்க. அப்போ அம்மா வந்துட்டு, "இங்கே பாருமா, உன்னோட அப்பாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவளுமே வந்துட்டு, "உங்களுக்கு உடம்பு சரியில்லையாப்பா" அப்படின்னு கேட்குறா. ஆனால் அப்பா இதை கேட்ட உடனேயே, "எனக்கு ஃபஸ்ட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுமா, ஆனால் உன்னை பார்த்த பிறகு என்னோட உடம்பு வந்து சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு, என்னோட பொண்ணு வந்து திருப்பியும் வந்துட்டா, அவளுக்கான ரூம் எல்லாம் வந்து ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிளும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட போய், "இங்கே பாரு, என்னோட பொண்ணு வந்து திரும்ப வந்துட்டால, ஸோ இதுக்காக ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலுமே எப்படியும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பாக நான் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து தங்கச்சிக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரும்மா, நீ வர அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல்லரி எல்லாமே உன்னோட ரூமில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு நடக்க போகிற பார்ட்டிக்கு நீ அதையே வந்து போட்டுட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வாட்ச் இருக்குது. அந்த வாட்சோட இன்னொரு சைடு வந்து ஃபோட்டோ இருக்குது.
அதாவது இவளும் அம்மாவும் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு, உன்னோட அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் உனக்காக நான் இதை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சையுமே தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதுமே தங்கச்சிக்கு வந்து அவளோட பாஸ்ட் வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலுமே இதை வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறா. இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு வந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் திருப்பியுமே அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட, எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு தோணலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்பா வந்து திரும்பவுமே அவ தான் என்னோட பொண்ணுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அங்கேருந்து போன பிறகு அங்கே இன்னொரு தங்கச்சி இருப்பாள்ல, அவள் வந்து அம்மாட்ட பேசுறதுக்காக வரா. இவளோட பேர் வந்து ரூயி. அவள் கையில் வந்துட்டு தங்கச்சி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது யூஸ் பண்ண ஒரு இன்னர்ஸ் வந்து வச்சிருக்கா. இதை வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி இவள் வந்து உண்மையான தங்கச்சியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் இவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் பார்ட்டி வந்து நடக்குது. அந்த பார்ட்டியில் ரூயி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருங்க அவளோட டீட்டெயில் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அவங்களோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவையும் ஃபியான்சியையும் வந்து நான் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அண்ணனை வந்து தப்பாக நினச்சிட்டு ஃபியான்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபியான்சியும் அவங்க அம்மாவும் இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவளை ஈஸியாகவே இங்கேருந்து வெளியே துரத்திடலாம். அதனால தான் அவங்க 2 பேத்தையுமே நான் இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவும் இதை கேட்டுட்டு இது நல்ல பிளானாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வீட்டிலேருந்து ஒரு சர்வெண்ட் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்போ டாக்டர்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நினச்சது உண்மைதான், ஏற்கனவே தொலைஞ்சு போன பொண்ணும் இந்த பொண்ணு வந்து ஒரே பொண்ணு தான், இதை பார்க்கறதுக்கு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வெண்ட்டுமே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்ட்டியில் ஒரு பக்கம் 3 பிரதர்ஸும் அவளோட தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதுதான் காணாமல் போன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கச்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சிக்கு வந்து டெசர்ட்னா ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. டெசர்ட்டை பார்த்த உடனே அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போறா. ஆனால் அப்பன்னு பார்த்தா அவளோட கால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி ஆயிடுது. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து தங்கச்சியை கீழே விழுகாத மாதிரி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் எங்கே கீழே விழுந்துற போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை வந்து தன்னோட கையை வந்து பிடிச்சிக்க சொல்கிறான். அதனால தங்கச்சியுமே வந்து கை பிடிச்சிக்கிறா. திரும்பவும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் இப்படி தான் இவங்க 2 பேருமே கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது. அப்பா வந்துட்டு தங்கச்சியை பார்த்துட்டு அப்பா கிட்ட வாமா இங்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளுமே வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக அப்பா கிட்ட போறா. இவ்வளோ பெரிய பார்ட்டி எனக்காக தான் அரேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அப்பா வந்துட்டு பார்ட்டி மட்டும் கிடையாது, உனக்கு வந்து கிஃப்ட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கச்சி வந்துட்டு நானுமே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு லாக்கெட் எடுத்து கொடுக்குறா. அப்பாவுக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அம்மா காது கிட்ட ஒருத்தன் வந்துட்டு, நீங்கள் நினச்ச மாதிரியே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களோட ஃபோனுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரூயி வந்து அப்பா கிட்ட, என்னோட சிஸ்டருக்காக நானுமே வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணுறா. இதை கேட்ட உடனே அந்த 3 பிரதர்ஸுமே ரொம்ப பயந்துடுறாங்க. எங்கே இவ ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக பார்த்தா அங்கே அவளோட அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போ தான் இவங்க 3 பேர்த்துக்குமே கொஞ்சம் நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து ரொம்பவே நல்ல கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூயியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ அப்பாவுமே தங்கச்சியை கூப்பிட்டுட்டு, இங்கே பாருமா அதில் இருக்கிறது தான் உன்னோட அம்மா அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ தான் அம்மாவும் ரூயியுமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தங்கச்சியோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ரூயி அவளோட மனசுக்குள்ளே, என்னடா இது, நம்ம வந்து ரிசல்ட்டை காமிக்கணும்னு பார்த்தா அங்கே என்னடானா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்புறா. அம்மா வந்து ரூயி காதில் போயிட்டு, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதுக்குள்ளே போய் ஏதோ சொல்கிறாங்க. ரூயி வந்து அப்பா கிட்ட போயிட்டு, நம்மளோட அக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கால, இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அக்கா வந்து டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை வந்து டான்ஸ் ஆட சொல்கிறா. இப்போ தேர்ட் பிரதர் வந்து இது ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்கும்போது செகண்ட் பிரதரை வந்து நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா வந்து தங்கச்சி கிட்ட போயிட்டு, உன்னால் டான்ஸ் ஆட முடியுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தங்கச்சி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலை. நான் வந்து கண்டிப்பாக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் போய் நிற்கிறா. ஆனால் அப்போ கூட ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ ஆடு, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கச்சி வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லா லைட்டையுமே வந்து என் பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்போ கொஞ்சம் மைல்டான மியூசிக்கை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தங்கச்சி வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே ரொம்பவே ஃப்ரீயாக வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுக்கு இந்த மாதிரி இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே, என்னடா இது, இவ வந்து இப்படி ஆடுறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மாவும் ரூயுமே இதை தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு, நீ வந்து அவங்கள பற்றிலாம் கவலைப்படாத, நீ வந்து
ரொம்பவே நல்லா டான்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மற்ற 2 பிரதருமே தங்கச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து தங்கச்சி கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் டான்ஸ் ஆடினா போதாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா ரொம்பவே கடுப்பாயிட்டு, எனக்கு தெரிஞ்சு இவ அந்த தொலைஞ்சு போன பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ வந்து சீட் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தங்கச்சி கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. போதாத குறைக்கு இவங்களோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதையும், அது மட்டும் இல்லாம இவனோட அம்மாவும் ஃபியான்சியும் வந்து இவளை கூட்டிட்டு போக போறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு, நான் ஏற்கனவே டெஸ்ட் அனுப்புறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டேன், அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கச்சியுமே இவ வந்து கண்டிப்பா உங்களோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ காசுக்காக தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்றா. தங்கச்சி வந்துட்டு ரொம்பவே தைரியமா, நீங்க வந்து என்னை பார்த்து பயப்படுறீங்க, அதனாலதான் நான் அவங்களோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்றா. இதுக்கு செகண்ட் பிரதரும் தேர்ட் பிரதரும் எனக்கு என்னமோ தங்கச்சி சொல்றது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா வந்து, நீங்க உண்மையான பொண்ணா கூட்டிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா எனக்கும் கூட இதுல சந்தோஷம் தான், ஆனா நீங்க வந்து ஃபேக்கா இவளை கிரியேட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பா வந்து ரொம்பவே கோவமா ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட போயிட்டு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, நீ வந்து கூட்டிட்டு வந்த பொண்ணு உண்மையாவே என்னோட பொண்ணா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு செகண்ட் பிரதரும் தேர்ட் பிரதரும் அவள் உங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரதரை அடிச்சுட்டு ஒழுங்காக உண்மையாக சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க போனவன் திருப்பியும் வீட்டுக்குள்ளே வரான். இங்கே பாருங்க, நான் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவுமே வேகமாக அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவனுமே வந்து அப்பா கிட்ட அதை கொடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு அம்மா வந்து அதை கையில் வாங்கிட்டு, இவ வந்து உண்மையான பொண்ணா இல்லையா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அதை வாங்கி பார்க்கலான்னு போகும்போது அதுக்கிடையில செகண்ட் பிரதர் அப்பாவோட கையை வந்து தட்டி விட்டுடுறாங்க. அதில் ஃபார்ம் எல்லாம் வந்து கீழே விழுந்துடுது, பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால எல்லாருமே சேர்ந்து அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசி ஆர்ச்சுக்குள்ளே போய் அந்த பேப்பர் விழுந்துடுது. அதனால அம்மா வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து அவளை காப்பாற்றலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு ரொம்ப டவுட் வந்துடுது. அதனால இவங்க 3 பேரையுமே மண்டி போட்டு உட்கார சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்வெண்ட் உள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டை கையில் எடுத்துட்டு, நான் வந்து ரிப்போர்ட்டை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் கை வந்து தடுமாறி அந்த ஃபார்ம் வந்து கீழே விழுந்துடுது. விழுந்த உடனே திருப்பியும் உள்ளே போயிடுது. அப்போ அப்பா வந்துட்டு ரொம்பவே கோவமா, இன்னைக்கு நான் அவங்க 3 பேத்துக்கும் ஒரு நல்ல பாடம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பை வச்சு அடிக்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த தங்கச்சி அந்த அடியை வாங்கிக்கிறா. அப்போ அண்ணனுக்கு திருப்பியும் ஒரு பாஸ்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதில் அப்பா வந்து இவன் அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ தங்கச்சி தான் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணியிருப்பா. அப்போ தங்கச்சி வந்துட்டு, இங்கே பாருங்கள், எல்லா தப்புமே என் மேலே தான், என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து நான் தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அப்பாவுக்கு வந்து திருப்பியும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதில் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரதரை திட்டிகிட்டே வந்து அடிக்கிறதுக்கு கை ஓங்குவாங்க. ஆனால் அம்மா அதுக்குள்ளே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இவங்க 3 பேர்த்தையும் சும்மா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினைக்கிறாங்க. சர்வன் வந்து திருப்பி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியே எடுத்துட்டு, இங்கே பாருங்கள் நான் ரிப்போர்ட் எடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் வந்து வேகமா அதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களும் வந்து குடுக்கறதுக்காக போகும்போது இந்த தேர்ட் பிரதர் வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி காலை வச்சதுனால அவங்க தடுமாறி போய் கீழே விழுந்துடுறாங்க. அதனால கையில இருக்கிற ரிப்போர்ட் ஆல்கஹால்ல நனைஞ்சு போய் அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுது. தங்கச்சி வந்துட்டு இதனால என்ன இருக்கு, திருப்பியும் கூட இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சாம்பிள்லாம் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதனால ஃபர்ஸ்ட் பிரதருமே எனக்கும் இதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மா வந்துட்டு இந்த பிரச்சனையை இன்னைக்கே நம்ம இப்படி விட்டோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது குளறுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு ஜெயிட் பெண்டன்டோட ஒரு பகுதி வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பாக்ஸை உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னாலையும் உங்களோட பொண்ணால மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. இப்போ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவ வந்து உங்களோட பொண்ணா இல்லையா அப்படிங்கிறது இந்த நிமிஷமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் நியூஸ்லலாம் வேற போய்கிட்டு இருக்கு. இது அப்பாவுமே வந்து பார்த்துட்டு, நான் வந்து எப்படியாவது அங்கே போய் ஆகணும் அப்படின்ட்டு நர்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதுல தங்கச்சி வந்து மயக்கம் போட்டு இருப்பா. அவ கையில வந்து சின்னதா ஒரு பை இருக்கும். அந்த பைக்குள்ளதான் வந்து அந்த ஜேட் பெண்டட்டோட பாதி பீஸ் இருக்கும். இப்போ இந்த வளர்த்த அப்பா வந்து அந்த சைடு வந்துட்டு இருக்கும் போது தான் நம்மளோட தங்கச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறத்துல இருந்து இவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஜேட் பெண்டனோட பாதி பீஸு இப்போ இந்த அப்பா கையில தான் இருக்கும். அதனால அவங்க நர்ஸ் கிட்ட போயிட்டு, இதை எப்படியாவது நான் என்னோட பொண்ணு கிட்ட கொடுக்கணுமா, அப்பதான்
அப்பதான் அவள் வந்து அவளோட உண்மையான ஃபேமிலியில் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் அப்பா வந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல ஒன்று அம்மாவோட கைரேகை இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா தங்கச்சியோட கைரேகை இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. தங்கச்சி அதை கையில் வாங்கிட்ட பிறகு கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே வந்து அது ஸ்கேன் ஆகி ஓப்பன் ஆயிடுது. இதை பார்த்த அந்த 3 அண்ணனுங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்படின்னா உண்மையான தங்கச்சி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்துல அப்பா வந்து தங்கச்சியை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து இதை ஒத்துக்க முடியல. அவ கையில இருக்கிற அந்த பாக்ஸை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதுமே கூட அது வந்து ஓப்பன் ஆகுது. அப்படின்னா இது வந்து ஏற்கனவே உடஞ்சி போய் இருக்கிறதுனால தான் இது வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா இவ வந்து கண்டிப்பாக உங்களோட பொண்ணா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட திருப்பியுமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேர்ட் பிரதர் வந்து ஒத்துக்காம கையில வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா இவங்க வந்து ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் ஆகுது. இவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யார் ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் ஆகுது. இப்போ தங்கச்சிக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அதில் இவ வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவளோட வளர்ப்பு அப்பா கிட்ட வந்துட்டு இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பா. அப்பாவுமே வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஜேட் பெண்டனோட ஒரு பீஸ் வந்து இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது உன்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து உனக்கிட்ட வந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தங்கச்சி வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை ரொம்பவே ஹாப்பியாக பிடிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதோட இன்னொரு பீஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறா. அப்போ அப்பாவுமே அப்படின்னா நீ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா வந்துட்டு இப்படி சொன்னால் மட்டும் பத்தாது, நீ வந்து நேரில் காமிச்சா தானே நாங்கள் அதை நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தங்கச்சி வந்துட்டு இது இப்போதைக்கு என் கையில் இல்லை, என்னோட வளர்ப்பு அப்பா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேர்ட் பிரதர் வந்து அப்படின்னா சரி ஓகே, உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த பெண்டன்ட் இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறா. அப்பாவும் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ தங்கச்சி வந்துட்டு அந்த ஜேட் பெண்டன்ட்டோட பாதி பீஸ் வந்து உங்ககிட்ட தானே இருக்குது, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ அப்பா வந்துட்டு அந்த பாதி பீஸ் வந்து என்கிட்ட தாம்மா இருக்குது, இப்போ அதை எடுத்துகிட்டு தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட ஃபோனோட பேட்டரி டவுன் ஆயிடுது. அதனால இவங்க பேசுறது எதுவுமே தங்கச்சியால கேட்க முடியல. திருப்பியுமே தங்கச்சி வந்து ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் ரிங்கே வந்து போக மாட்டேங்குது. அதனால இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து அப்படின்னா சரி நாம இப்போவே ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணீங்கன்னா கூட எங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால எதை நிரூபிக்கிறதா இருந்தாலுமே இங்கேயே வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்ப்பு அப்பா அங்கே வரத்துக்கு முன்னாடியே ஸ்டெப் பிரதரும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் தங்கச்சி எங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தங்கச்சி வீட்டில் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுனால பெசாட்டி நம்மளோட பையனை வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அம்மா இந்த ஐடியாவை மெதுவாக பையனோட காதுகிட்ட போய் சொல்கிறாங்க. பையனை வந்து யோசிச்சுட்டு அவள் வந்து என்னோட ஃபியான்ஸே, நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போக போகிறேன், நான் தான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். தங்கச்சி வந்து அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆள் திருப்பியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ரோஹி வந்துட்டு இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரியே அவள் வந்து எல்லாத்தையுமே ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுறா, அந்த பெண்டன்ட்டோட இன்னொரு பீஸ் கண்டிப்பாக அவகிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்குள்ளேயே ஜேட் பெண்டனோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. இப்போ தங்கச்சி அப்பா கிட்ட போயிட்டு உங்களோட ஃபோனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ அப்பா வந்துட்டு என்னோட ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சுமா, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல, இந்த அந்த பெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்டை வந்து தங்கச்சி கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட்டும் அந்த பெண்டன்ட்டும் ஒரே பெண்டன்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே அதிகமாக அந்த பெண்டன்ட்ல இருந்து ஒளி வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து இவங்க எல்லாருமே இவ தான் உண்மையான தங்கச்சி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த 2 பெண்டன்ட்டுமே ஒன்று வேலைக்கு போயிடுது, ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அவள் வந்து உண்மையான தங்கச்சியா இல்லையா அப்படிங்கிறதுல திருப்பியும் குழப்பம் வந்துடுது. அந்த ஸ்டெப் மதருக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அப்பா வந்து அந்த பெண்டன்ட் இருக்கிற பையை பார்த்துட்டு இந்த பெண்டன்ட் வந்து கண்டிப்பாக எங்களோட வீட்டில் இருக்கிறதா தான் இருந்திருக்கணும், ஸோ அதனால இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க. தங்கச்சி வந்து யோசிச்சு பார்க்குறா. ஆனால் அவளுக்கு சுத்தமாகவே எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதனால அப்பாவுக்கு வந்து திருப்பியும் மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதை வந்து நல்லா சான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் அதே மாதிரி இவங்க அம்மாவும் ஆளுக்கு ஒருத்தராக வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது அப்பாவையும் தங்கச்சியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு நம்ம திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஃப்ராடு தனம் தான் பண்ணியிருக்கீங்க, திருப்பியும் வந்து அதே ஃப்ராடு தனத்தை பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அப்பா வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் திருப்பியும் அசிஸ்டன்ட் உள்ளே வந்துட்டு நான் வந்து இன்னொரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் அம்மா வந்துட்டு அவங்க ஏற்கனவே போய் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, இதுலேயுமே கூட போய் தான் சொல்லியிருப்பாங்க, இதை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வந்து அவங்களோட தங்கச்சி தான் அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் அப்பா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி என்கிட்ட போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அடிக்கிறதுக்கு வரும்போது அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்பா கிட்ட காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. என்னோட பொண்ணு திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, கொடுங்க நானும் வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்துட்டு பிறகும் கூட இதெல்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்பா வந்துட்டு என்னோட பொண்ணு என்கிட்ட இருந்து போனதுக்கு நீ தான் காரணம், ஸோ அதனால நீ வந்து வாயை வந்து திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிரதர் அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தங்கச்சியை நாங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் அம்மாவும் பிள்ளையும் அந்த ஜெயிட் பெண்டை கையில் வச்சுட்டு இது எவ்வளோ ரேட்டு போகும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வராங்க. அப்போ அம்மா வந்து இது விற்றா 5 மில்லியன் தானே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பையன் வந்து இது விற்றா 5 மில்லியன் இல்லை 50 மில்லியன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அப்பா வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட போயிட்டு உன்னோட ஃபேமிலியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சுமா, நீ வந்து இனிமேல் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கச்சியால் இதை ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் வந்து என்னோட உண்மையான அப்பா, நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் 3 பேருமே தங்கச்சியை தேடிட்டு திருப்பியும் அதே கிராமத்துக்கு வந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்பாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக அம்மாவும் பையனும் வந்திருப்பாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ கெட்டு போன சாப்பாடு எடுத்து இது உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதனால தங்கச்சி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணக்காரன் வந்துட்டு இங்கே பாரு, உன்னோட அப்பாவுக்கு வந்து நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னா உன்னை வந்து நான் ஒருத்தர்கிட்ட விற்க போகிறேன், அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவுக்கு வந்து நான் நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்பா வந்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இங்கே பாருமா, நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, உன்னை வந்து என்கிட்ட இருந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்மா அந்த ஜெயிட் பெண்டை கையில் எடுத்துட்டு இங்க பாரு, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இந்த பெண்டை வந்து நான் யாருக்கிட்டையாவது வித்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை பார்த்து தங்கச்சியும் அப்பாவும் ஷாக் ஆயிட்டு அப்படின்னா இது உங்ககிட்ட தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அம்மா வந்து இங்க பாரு, அந்த பேர்ல எந்த சொத்தும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது இந்த பெண்டட்டும் நீயும் மட்டும்தான். ஒன்று நான் இந்த பெண்டட்டை விற்கணும், இல்லை அப்படின்னா உன்னை வந்து விற்கணும். நீ வந்து உன்னை விற்கிறதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த பெண்டட்டை வித்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்த அண்ணக்காரன் வந்துட்டு இவகிட்ட என்ன கேட்கறது, வாங்க இவளை இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் காரில் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காரை கிராஸ் பண்ணியே ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து போய்கிட்டு இருப்பான். ஆனால் உள்ள தங்கச்சி இருக்குங்கிற விஷயம் இவனுக்கு வந்து தெரியாது. தங்கச்சியோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி பார்க்குறான். ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அப்பாவுமே வந்து கொஞ்சம் மயங்கி போயிருப்பாரு. இப்போ இவங்களோட சத்தம் கேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முழிப்பு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அந்த வளர்ப்பு அப்பாவோட சவுண்டு வந்து கேட்குது. அங்கே ஒரு பக்கம் அம்மாவும் பையனுமா சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட தங்கச்சியை வந்து விலை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பார்ட்டியுமே வச்சிருப்பாங்க. இங்க ஒரு பக்கம் தங்கச்சியை தனியா ரூம்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அவளோட கண்ணுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து தெரியுது. இவளும் வந்து அதை கீழே தள்ளி விட்டுட்டு அதுல இருக்கிற ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அந்த கயிறை வந்து கட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ரவுடி பையன் உள்ள வந்துடுறான். நீ இங்க இருந்து ஓடி போறதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்னு தங்கச்சி கிட்ட கேட்கறான். தங்கச்சிக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெதுவா அவகிட்ட வர ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் பிரதர் வீட்டுக்குள்ள அப்பா இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்பா வந்து பிரதர் கிட்ட இங்க பாருப்பா, உன்னோட தங்கச்சிய இங்க இருக்கிற ஒரு ரவுடி கும்பல் இருக்கு, அந்த கும்பல் கிட்ட விற்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரதரும் அப்பாவை கார்ல ஏத்திட்ட பிறகு அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்றான். இங்க ஒரு பக்கம் தங்கச்சி ரவுடியை தள்ளி விட்டுட்டு அவ கையில இருக்கிற கயிறெல்லாம் அவுத்துட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனா வெளியே இருக்கிற ரவுடிங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டு அவளை பிடிச்சிடுறாங்க. உள்ள இருந்து அந்த ரவுடியோட பாசுமே வெளியே வந்துட்டு இவ வந்து என்னையே தள்ளி விட்டு ஓடுறா, இவளை வந்து நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து இங்கேயே கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. தங்கச்சி அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றா. ஆனா அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நிலைமை கையை மீறி போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பிரதர் அவங்களோட ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி அந்த குளத்துல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாஸை வந்து பொட்டி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் போயிட்டு நீங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்டை வந்து அவங்க கிட்ட காமிச்சிட்டு இனிமே இவ தான் வந்து என்னோட தங்கச்சி, இவளோட வழி
வழியில் நீங்கள் வந்து இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கச்சி வந்து என்னால் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்பா வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நீ வந்து கண்டிப்பாக அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து இங்கே பாருமா, இங்கே நீ இருந்த அப்படின்னா உனக்கு சேஃப்டி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், அதனால நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்ட்டு உனக்கு கற்றுக் கொடுத்தனே, அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதில் இந்த அண்ணன் வந்து எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தங்கச்சிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு இவனை வந்து அடிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கச்சி வந்து அந்த ஸ்டெப் பிரதரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துமா நிறுத்துமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் வந்து கேட்க மாட்டேங்கிறா, போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெண்டண்ட்டை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா. அதனால அம்மாவுமே பயந்துக்கிட்டு வேக வேகமாக அந்த பெண்டன்ட் எடுத்து தங்கச்சி கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதர் அந்த ரவுடி பாஸ் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, இனிமேல் இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த பாஸ் வந்துட்டு ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு, இனிமேல் திருப்பி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். அன்னைக்கு நைட்டு 3 பேருமே தங்கச்சியோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வருது. தங்கச்சியும் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் இருந்த அண்ணனை காணும். அதனால இவளும் வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அண்ணன் வந்து ரொம்பவே நல்லா அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து நம்மளோட வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால இவளும் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா வந்துட்டு என்னை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, உன்னையும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடியே அப்பாவை 2 பேர் வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் அப்பா வந்துட்டு இனிமே என்னோட பொண்ணு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது, நானே வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே தங்கச்சி அங்கே வந்துடுறா. தங்கச்சியை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு, நான் வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவளோட வளர் பாப்பாவை அங்கே வர சொல்கிறாங்க. 2 பாடி கார்டும் சேர்ந்து அப்பாவை வந்து இங்கே தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. தங்கச்சிக்கு அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனால் வளர் பாப்பாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னடா இது நம்மளை இப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பிரதர் வந்து இனிமேல் நீங்கள் அந்த வில்லேஜுக்கு போக வேணாம், உங்களோட உடம்பு வேற சரியில்லாமல் இருக்கு, அதனால நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஹாப்பியான எண்டிங் கூட இந்த மூவி வந்து இங்கே முடியுது. இதேமாரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.